மயிலாடுதுறை அருகே நாய் கடித்து முதியவர் உட்பட 4 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி கடைவீதியில் வேலை செய்து கொண்டிருந்த 75 வயது முதியவரை அங்கிருந்த தெருநாய் ஒன்று கை மற்றும் கால்களில் கடித்து காயப்படுத்தி சென்றது. அதேபோன்று பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்களை அதே தெருநாய் கடித்து காயப்படுத்தியுள்ளது. மேலும் தென்பாதி பகுதியில் நின்று கொண்டிருந்த இளைஞரையும் நாய் ஒன்று கடித்து காயப்படுத்தியுள்ளது. காயமடைந்த 4 பேரும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சீர்காழி நகர் பகுதிகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே குளிர்பானத்தில் இறந்து கிடந்த விஷப்பூச்சியால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விருத்தாச்சலம் அடுத்த அரசக்குழி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவின் சுவாமி வீதி உலாவின் போது பக்தர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கியுள்ளனர். அப்போது அந்த குளிர்பானத்தில் பூச்சி இறந்து கிடந்ததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து விடியா அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழில் நிறுவனங்களில் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தற்போது இயக்கப்படும் ரயில்கள் போதுமானதாக இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பயணிகளின் நலன் கருதி உடுமலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றித் திரிந்த மாடுகளால் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் அதிகரித்தும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கைகட்டி வேடிக்கை பார்த்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புகுந்த சில மாடுகள் பல மணி நேரம் அங்கேயே சுற்றித் திரிந்தன. இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் இனியாவது விழித்துக் கொள்ளுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயார் செய்து வந்தவரை போலீசார் கைது செய்தனர். ஒசூர் அடுத்த அஞ்சட்டி கிராமத்தில் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கி தயார் செய்து விற்பனை செய்து வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த கிராமத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு மல்லன் என்பவர் பட்டறை அமைத்து நாட்டு துப்பாக்கி தயார் செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து துப்பாக்கி தயாரிக்க வைத்திருந்த மூலப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை அவரிடம் இருந்து பறிமுதல் செய்து மல்லனை தேன்கனி கோட்டை வனத்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. சரவணம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 24ஆம் தேதி புதிதாக கட்டப்பட்ட பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது சுற்றுச்சுவர் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் புதிய சுற்றுச்சுவர் கட்ட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கிளை நூலகத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடவாசல் நூலகத்திற்கு தினசரி ஏராளமானோர் வந்து செல்லும் நிலையில் நூலகத்திற்கு சென்று வர குறுகிய பாதை மட்டுமே உள்ளதால் வாசகர்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் நூலக கட்டிடத்தின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்து காணப்படுவதால் புத்தகங்களை அருகில் உள்ள மற்றொரு கட்டிடத்தில் வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் நூலகம் பகுதியில் புதர்மண்டி கிடப்பதால் விஷஜந்துக்கள் நூலகத்திற்குள் வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நூலகத்திற்கு போதிய பாதையை ஏற்படுத்தி நூலகத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பாலாறு மேம்பாலத்தில் அடிக்கடி கனரக வாகனங்கள் பழுதாகி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். செவிலிமேடு பகுதியில் பாலாற்றின் குறுக்கே உள்ள மேம்பால சாலையில் கனரக வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்றதால் காஞ்சிபுரம் திண்டிவனம் மார்க்கமாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் பாலாற்றில் இருந்த தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதையடுத்து போக்குவரத்து பாதிப்பை தடுக்க பாலாற்று தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள பாணாம்பட்டில் செயல்பட்டு வரும் கோழிப்பண்ணையில் இருந்து இளைஞர் ஒருவர் கோழியை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாணாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த உதயன் என்பவரது கோழிப்பண்ணையில் கடந்த சில நாட்களாக 100க்கும் மேற்பட்ட கோழிகள் திருடி போயுள்ளன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கோழிப்பண்ணை உரிமையாளர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் இளைஞர் ஒருவர் கோழியினை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து திருடிய நபர் சாலை அகரம் கிராமத்தை சேர்ந்த ராகுல் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கோழிப்பண்ணை உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராகுல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.